அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 21/7/2024 முதல் வக்ரம் பெறுகிறாருங்க. பலம் இழந்து வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவிழந்து வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே எந்த ஒரு பணியிலும் திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு சில குழப்பமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் அதனால் சில சிக்கல்களை உருவாக்கி கொள்வதற்கான சூழலும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயம் தொழில் ரீதியாக சில குழப்பமான முடிவுகளையும் எந்த ஒரு பணியை எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் கூட அவற்றை துணிந்து முழு மனதுடன் ஈடுபட இயலாத ஒரு காரணமாக அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திட்டமிட்ட காரியங்கள் கூட திசை மாறி செல்வதற்கான சூழல் உண்டு. எனவே எந்தவிதமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை நன்கு திட்டமிட வேண்டிய ஒரு தருணமாகவும் அதே வேளையில் தக்க ஆலோசனை அளிக்கக்கூடிய வகையில் சிறந்த ஆளுநர்களை ஆலோசனையை கேட்டு நடைபெறுவது மிக பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தந்தை வரி உறவு முறைகள்ல சில எதிர்பாராத மனக்கசப்பும் சங்கடமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. பழைய பொருட்கள்ல பராமரிப்பு செலவு அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டுங்க. வீடு வாகன பராமரித்தல் என விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அதிகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம். எனவே சற்று அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அதிலும் கொடுக்கல் வாங்கலில் திறம்பட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே நிச்சயம் நிதானமும் பொறுமையும் மிகவும் அதிகமாக தேவை. நல்ல பலன் நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்கள் வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும்.